சென்னை பெங்களூரு விரைவு சாலை நடப்பாண்டின் ஆகஸ்ட் மாதம் முற்றிலுமாக பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை மற்றும் கர்நாடகத்தின் தலைநகர் பெங்களூருவில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக இந்த இரு நகரங்களை இணைக்கும் சாலை திட்டத்தையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முன்னெடுத்துள்ளது. இதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் பெங்களூரு சென்னை விரைவு சாலை பயன்பாட்டிற்கு வரும் என கூறப்படுகிறது. சுமார் 7,000 கோடி ரூபாயில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெங்களூரு சென்னை விரைவு சாலை அல்லது தேசிய விரைவு சாலை 7 சென்னை மற்றும் பெங்களூரு இடையே 258 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலையாகும். பெங்களூரில் ஹோஸ்கோட்டிலிருந்து சென்னை பெருநகர பகுதியில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் வரை இயங்கும். தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து ஆந்திராவின் குடிபாலா வரை இந்த திட்டத்தின் கீழ் 4 வழி சாலை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பெங்களூரு வரையில் சாலை அமைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக மொத்தம் 105.7 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலை செல்கிறது. இந்த சாலையில் வாகனங்கள் அதிகபட்சமாக மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். அதன்படி கார் மூலமாக சென்னையிலிருந்து சுமார் 2 மணி நேரத்திலேயே பெங்களூரை சென்றடைய முடியும். இந்த சாலையில் ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட்டை மற்றும் மேல்படி ஆகிய பகுதியை சுங்கச்சாவடிகள் அமைய உள்ளன.